ஹாய் நான் அதீப். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக 3 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு இல்லாட்டி பேட்டர்ன் லாக் பின் லாக் நம்ம மறந்து போயிட்டோம்னா எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரதா இருந்தால் நம்ம ஃபோனில் இருக்கிற நம்மளோட பர்சனல் டேட்டாஸை எப்படி கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பேச போகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம புது ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனோட பர்ஃபார்மன்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கினப்போ இருந்த பர்ஃபார்மன்ஸு நமக்கு கிடைக்காது. ஃபோனு லேக் ஆகும், ஹேங் ஆகும், பர்ஃபார்மன்ஸே டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். ஃபோனை அடுத்ததாக மாற்றலாங்கிற சுச்சுவேஷனுக்கு வர நம்ம போயிடுவோம். அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாங்கிறதும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் ஒரு டைமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வரும். அப்போ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சொன்ன இந்த 3 விஷயத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. அது என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ரீசெட்டுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ண முடியும். இப்படி நீங்கள் டோட்டலாக ஃபோனை ஃபார்மேட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு டிலீட் பண்ண முடியும். தைரியமாக உங்கள் ஃபோனை இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோன் வாங்குகிற டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் வாங்கினப்போ இருந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அப்போ கிடைக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் வாங்கின நாளில் இருந்து அந்த ஃபோனில் நிறைய ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்ஸ் எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எப்படி இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறது கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஆப்புக்கு மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் வரும். அந்த அன்இன்ஸ்டாலை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஆப் அன்இன்ஸ்டால் ஆயிடும். இப்படி அன்இன்ஸ்டால் பண்ணால் ஆப் அன்இன்ஸ்டால் ஆகும். அந்த ஆப்போட டேட்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் ஸ்டோரேஜ்லேயே அப்படியே இருக்கும். நமக்கே தெரியும் நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், நிறைய ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஆப்ஸோட டேட்டாஸ் எல்லாமே அந்த ஃபோன்லேயே தான் இருக்கும். இந்த காரணத்தினால தான் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் மெயினாக எஃபெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்போட ஆப் இன்ஃபார்மில் போய் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணி கிளியர் டேட்டா கொடுங்க. இப்படி கிளியர் டேட்டா கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்போட டேட்டாஸ் நம்ம ஃபோனில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டேட்டாஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறது தான் நம்ம செய்கிறோம். அதுக்கப்புறமா அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால அந்த ஆப்ஸோட அன்வான்டட் ஃபைல்ஸ் நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். அடுத்த ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ணுற செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரிகவரி மோடில் போய் ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ணுறது. இந்த மெத்தடில் ஃபார்மேட் பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களால் ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியல, உங்கள் ஃபோனில் பேட்டர்ன் லாக்கு இல்லாட்டி பாஸ்வேர்டு பின் லாக்கு செட் பண்ணியிருந்தீங்க, அந்த லாக்கு மறந்து போச்சுன்னா நீங்கள் ரிகவரி மோடில் போய் ஃபோன் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆகிடும். உங்கள் ஃபோனில் இருக்கிற பேட்டர்ன் லாக்கு இல்லாட்டி பின்கோடு பாஸ்வேர்டு எந்த லாக்காக இருந்தாலும் அந்த லாக் எல்லாமே நல்லா அன்லாக் பண்ண முடியும். என் கையில் பார்த்தீங்கன்னா விவோ V20ங்கிற ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் எப்படி ரிகவரி மோடில் போய் ஃபோன் ஃபார்மேட் பண்ணுறதுங்கிறத நான் காட்டித்தரேன். முதல் ஃபோனை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வால்யூம் அப் பட்டனும் டவுன் பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிகவரி மோடில் கனெக்ட் ஆகிடும். ரிகவரி மோடில் பார்த்தீங்கன்னா சில ஃபோனில் டச் ஒர்க் ஆகாது. வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் யூஸ் பண்ணி தான் உங்களால் ஆப்ஷனை செலக்ட் பண்ண முடியும். இந்த பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிகவரி மோடை செலக்ட் பண்ணி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஃபோன் ரிகவரி மோடுக்கு சுவிட்ச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கிளியர் ஆல் டேட்டாங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் ஆயிடும். உங்கள் ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டும் அன்லாக் ஆயிடும். எல்லா ஃபோன்லையுமே ரிகவரி மோடில் போய் ஃபோன் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டை அன்லாக் பண்ண முடியாது. ஓப்போ, ரியல்மி, விவோ இந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிகவரி மோடில் போய் ஃபோன் ஃபார்மேட் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ அந்த ஃபோன்ஸில் இப்போ பாசிபிள் இல்லை. இப்போ நான் ரிகவரி மோடில் போய் ஃபேக்டரி ரீசெட் பண்ணி கட்டுற ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோட V20ங்கிற ஃபோன் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 தான் வருது. விவோட ஆண்ட்ராய்ட் 11க்கு மேலே வர ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அன்லாக் இப்போ பாசிபிளாக இருக்குது. உங்களுக்கு எல்லா ஃபோன்லையுமே ரிகவரி மோடில் போய் ஃபோன் டோட்டலாக ஃபார்மேட் பண்ண முடியும். ஆனால் பாஸ்வேர்டு அன்லாக்கிங் எல்லா ஃபோன்லையுமே பாசிபிள் கிடையாது. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிகவரி மோடுக்கு போகிறதுக்கான கீ காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். எம்ஐயோட ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் தான் ரிகவரி மோடுக்கு நம்மளால் போக முடியும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்குமே தனித்தனியான ரிகவரி கீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இனி சொல்ல போகிறதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபோன் ஃபார்மேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா
60%க்கு மேலே சார்ஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபோனை ஃபார்மேட் பண்ணால் போதும். உங்கள் ஃபோனில் பேட்டரி லைஃப் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டுட்டு ஃபேக்டரி ரீசெட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஃபார்மேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமில் உங்கள் ஃபோனில் இருக்கிற சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா ஃபோன் டெட் ஆயிரும். திரும்ப உங்கள் ஃபோனை ரெக்கவரி பண்ணணும்னா சாஃப்ட்வேர் பண்ணி தான் ரெக்கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஆண்ட்ராய்டு 5.1.1 லாலிபாப்புக்கு அப்புறமா வந்த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் ப்ரொடெக்ஷன்ங்கிற ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இது என்ன நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைண்ட் மை ஃபோனுங்கிற ஃபீச்சர் தான். நம்மளோட ஃபோனை செட்டிங்ஸில் போய் ஃபார்மேட் பண்ணாலும் ரெக்கவரி மோடில் போய் ஃபார்மேட் பண்ணாலும் ஃபார்மேட் பண்ணி பூட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டப் இருக்கும். அந்த இனிஷியல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணோம்னா உங்கள் ஃபோனில் சைன்இன் பண்ண மெயில் ஐடியோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இனிஷியல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி ஃபோன் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் ஃபோனில் போட்டிருக்க மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாதுன்னா செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணி கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டு ரிமூவ் ஆயிரும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோனுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஃபோன்ஸ்லையுமே ரிமூவ் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இந்த அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் மஸ்ட்டாக ஆனாக இருக்கணும். சப்போஸ் உங்களால் ஃபோனோட செட்டிங்ஸை ஆக்சஸ் பண்ண முடியல, உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் ரெக்கவரி மோடில் போய் ஃபேக்டரி ரீசெட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களால் மெயில் ஐடியை ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட இனிஷியல் செட்டப் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபோன் FRP லாக்கிங்கிற லாக்கில் நின்றுக்கும். உங்கள் ஃபோனில் லாகின் பண்ணி வச்சிருந்த மெயில் ஐடியோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த இனிஷியல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணி ஃபோன் நார்மலாக யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா FRP லாக்கை பைபாஸ் பண்ணால் தான் உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களோட சொந்த ரிஸ்கில் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.